எத்தியோப்பியா எரிமலை வெடித்து சிதறியதை அடுத்து வானில் பரவிய சாம்பல் மேகங்களில் சல்பர் டை ஆக்சைடு கண்ணாடி துகள்கள் கலந்திருப்பதால் விமான சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. எத்தியோப்பியா நாட்டில் உள்ள ஹலி குப்பி என்ற எரிமலை சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு பிறகு வெடித்துள்ளது. அதன் சாம்பல் மேகங்கள் இந்தியாவின் வடமேற்கு பகுதி வரை பரவியுள்ளது. இந்த சாம்பல் மேக கூட்டங்களில் சல்பர் டை ஆக்சைடு மற்றும் சிறிய கண்ணாடி துகள்கள், பாறை துகள்கள் கலந்துள்ளன. மேலும் மணிக்கு 100 முதல் 120 கிலோமீட்டர் வேகத்தில் 15,000 முதல் 45,000 அடி உயரம் வரை சாம்பல் மேக கூட்டங்கள் நகர்ந்து வருவதால் இந்தியாவில் விமான சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப் மற்றும் டில்லி வான்பரப்புகள் சாம்பல் மேக கூட்டங்கள் சூழ்ந்துள்ளன. இதையடுத்து விமான நிறுவனங்கள், விமான நிலையங்கள் மற்றும் விமானிகளுக்கு மத்திய சிவில் விமான போக்குவரத்து இயக்கம் விரிவான அறிவுரைகள் வழங்கியுள்ளது. அதன்படி விமான நிலைய அதிகாரிகள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் எனவும், விமான என்ஜின்களை பாதிக்கக்கூடிய துகள்கள் இருக்கிறதா என்பதை ஆராய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விமான என்ஜினில் வழக்கத்திற்கு மாறாக ஏதேனும் அறியப்பட்டால் உடனடியாக விமான கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் அளிக்க வேண்டும் என்று விமானிக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. விமான நிலைய ஓடுபாதைகளில் சாம்பல் மேகங்களின் துகள்கள் ஏதேனும் கண்டறியப்பட்டால் அதனை சுத்தம் செய்து பாதுகாப்பை உறுதி செய்யும் வரை விமானங்களை தரையிறக்கக்கூடாது என்று விமான நிலைய அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது.